கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு சினை ஊசியில் மாட்டை எப்படி சினை பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சில பேர் சொல்கிற ஒரு விஷயம், அதாவது உண்மையாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் மாட்டுக்கு 5 ஊசி போட்டோம், 6 ஊசி போட்டோம், 10 ஊசி கிட்ட கூட நாங்கள் மாட்டுக்கு சினை ஊசி போட்டோம். ஆனாலும் மாடு சினை நிற்கவே இல்லை அப்படின்னு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நாங்களும் ஏகப்பட்ட ஊசி மருந்து எல்லாமே மாட்டுக்கு பார்த்துட்டோம். ஆனாலும் மாடு கொஞ்சம் கூட சினை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறவங்களாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்கனால, ஒரே ஒரு சினை ஊசியில் மாட்டை எப்படி சினை பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கன்றுக்குட்டி இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ பிறந்த கன்றுக்குட்டி இருக்குது அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு தாய்ப்பால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுத்தே ஆகணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு 3 மாதம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு 4 மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும். எதனால் இந்த குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த கன்றுக்குட்டி பிறந்ததுலேருந்து ஒரு 5 நாள் தாண்டிட்டாவே என்ன பண்ணணும், அந்த கன்றுக்குட்டி தண்ணீராக இருக்கட்டும், வைக்கோலாக இருக்கட்டும், இல்லை பில்லாக இருக்கட்டும் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே அந்த எல்லாமே எடுக்கிற நேரத்திலே அந்த வயிற்றுக்குள்ளே இயற்கையாகவே இந்த புழுக்கள் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிரும். வயிற்றுக்குள்ளே உற்பத்தி ஆகிரும். இப்போ நமக்கு எப்படி ஈர், பேன், பொடுகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம வேறு யார்ட்டையும் போய் நம்ம வாங்கிட்டுலாம் வரல. நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கலாக உருவாகிடுதுல்ல. அதே மாதிரி அந்த கன்றுக்குட்டிக்கு இயற்கையாகவே அந்த புழுக்கள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிரும். வளர வளர கன்றுக்குட்டி வளர வளர இந்த புழுக்களை அதுவும் வளர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப இந்த புழுக்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது அந்த கன்றுக்குட்டிக்கு பண்ண சொல்கிறதுக்கான காரணம். எதனால் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த கன்றுக்குட்டிக்கு நீங்கள் போடுறீங்களா தண்ணீராக இருக்கட்டும், இல்லை தீவனமாக இருக்கட்டும், இல்லை வைக்கோலாக இருக்கட்டும், இல்லை புண்ணாக்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கன்றுக்குட்டிக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தாலும் அது எல்லாத்தையுமே அந்த கன்றுக்குட்டி சாப்பிடும். ஆனால் சாப்பிட்டாலும் அந்த கன்றுக்குட்டி என்ன ஆகும்னா, ஒல்லியாகவே இருக்கும். வயிறு உளுந்து போய் பானை வவுறு மாதிரியே தான் இருக்கும். அது எதனால் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த வயிற்றுக்குள்ளே இருக்க இந்த புழுக்கள் இருக்குல்ல, இந்த புழுக்களை எல்லாமே அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த புழுக்கள் வயிற்றுக்குள்ளே இதுங்க தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமே தவிர, கன்றுக்குட்டி ஆரோக்கியமாக இருக்கவே இருக்காது. அதனால தான் சொல்கிறது, அதாவது அதிகமாக நாங்கள் எங்கள் கன்றுக்குட்டிக்கு எல்லாமே நாங்கள் சத்துக்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தாங்க வரோம். ஆனாலும் கன்றுக்குட்டி இப்படியே தான் இருக்குது, ஒல்லியாகவே தான் இருக்குது, வவுறு பெருத்து போய் இருக்குது. இது கன்றுக்குட்டிக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எல்லாமே பண்ணாலும் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண தவறிட்டீங்க. அது என்ன அப்படின்னா, இந்த குடல் புழு நீக்கம் தான். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற தீவனங்களுக்கு அந்த கன்றுக்குட்டி அருமையான ஒரு கன்றுக்குட்டியாக வளர்ந்துருக்கும். அதனால் 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல, அந்த குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது கன்றுக்குட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2. 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டி 3 மாதத்துக்கு குடல் புழு நீக்கம் பண்ணணும். அதே 6 மாதம் இல்லை 7 மாதம் இல்லை ஒரு 8 மாதம்னு வச்சுக்கோங்க. வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு முளைக்கட்டி பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். எதனால் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த முளைக்கட்டி பயிர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்றப்பல அதை சொல்லிக்குவாங்க. அந்த கொண்டக்கடலை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வச்சு நைட்டில் ஒரு 1 லிட்டர் டப்பான்னு சொல்லலாம். ஒரு 1/2 டப்பா இல்லை நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு காலையில் அந்த கன்றுக்குட்டி எப்படி சாப்பிடுது, அதாவது நீங்கள் நார்மலாக கையில் கொடுத்தா சாப்பிடுதா, இல்லை தண்ணியில் போட்டால் சாப்பிடுதா, இல்லை அப்படிங்கிறப்ப அந்த தண்ணி குடிக்கிறப்ப அதை நீங்கள் அரைச்சி ஊற்றலாமா அப்படிங்கிறது அந்த கன்றுக்குட்டி எப்படி தோதுவாக அதை சாப்பிடும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் ஒரு 1 வாரத்துக்கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 வாரம், இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மாதத்துக்கிட்ட நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது ஒரு சரியான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக தரும். இந்த முளைக்கட்டி பயிரை எதனால் அந்த கன்றுக்குட்டிக்கு நான் கொடுக்க சொல்கிறதுக்கான காரணம் எதனால் அப்படின்னா, இந்த கொண்டக்கடலை அப்படிங்கிறது அந்த மாட்டோட கர்ப்பப்பை வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கை எது வகிக்குது அப்படின்னா, இந்த கொண்டக்கடலை தான். இதை நம்ம 1 மாதத்துக்கிட்ட நம்ம அந்த கன்றுக்குட்டிக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா, அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணோம்,
கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து வலுவடையும். அதே மாதிரி விரிவடைஞ்சு ஒரு கன்றுக்குட்டியை வந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து கொடுக்கறது எது அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த முளைக்கட்டி பயிர் தான். அதனால் இதை நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அதே மாதிரி ஒரு கன்றுக்குட்டியை தாங்குற அளவுக்கு வந்து சக்தியும் இருக்குது. அதே மாதிரி கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து விரிஞ்சு இருக்குது அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணால் அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம சொன்னோம் 8 மாதத்தில் வந்து இதை நம்ம கொடுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து 1 மாதத்துக்கு நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 10 மாதம் 11 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த கன்றுக்குட்டி அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு கத்துது. அதாவது சினை பருவத்துக்கு, அதாவது ஒரு கன்றுக்குட்டி வந்து ஒரு பருவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பக்காவாக இருக்குது. நம்ம அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து செய்ய வேண்டிய முறைகள் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து சிறந்த முறையில் வந்து பால் கொடுத்துருக்கோம். இது 1. அதுக்கப்புறம் 3 மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து குடல் புழு நீக்கம் வந்து பண்ணியிருக்கோம். இது 2. அதுக்கப்புறம் வந்து 8 மாதம் 9 மாதத்துக்கிட்ட வந்து அந்த கர்ப்பப்பை வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து நம்ம கொண்டக்கடலையாக இருக்கட்டும், முளைக்கட்டி பயிர் அப்படிங்கிறத எல்லா சத்துக்களையும் வந்து அந்த மாட்டுக்கு அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோங்கிறப்ப உடனே அது ஒரு பருவத்துக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கன்றுக்குட்டியை போய் சினை ஊசி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு சினை ஊசியில் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து சினை பிடிக்குமான்னு கேட்டால் 100% வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து சினை பிடிக்கும். இதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த கன்றுக்குட்டி வந்து முதல் பருவம், அதாவது அந்த கன்றுக்குட்டியிலேருந்து முதல் பருவத்தில் வந்து அது வந்து ஈத்து எடுக்குது, ஒரு பருவத்துக்கு வருதுங்கிறப்ப அந்த ஒரே ஒரு பருவத்தில் வந்து சினை ஊசி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மாடு 100% வந்து கண்டிப்பாக வந்து ஒரே சினை ஊசியில் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கன்றுக்குட்டி வந்து சினை பிடிக்கும். இப்போ நான் சொன்னல, இதை யாராவது ஒருத்தராவது கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோமா? இல்லை. ஒன்று வந்து குடல் புழு நீக்கம் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். இன்னொன்று வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து கொண்டக்கடலை வந்து கொடுத்துருக்க மாட்டோம். இது 2. 3வது விஷயம் என்னென்னா அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து போதிய அளவு வந்து மாட்டுக்கிட்ட இருந்து தாய் மாட்டுக்கிட்ட இருந்து பால் கிடைச்சிருக்காது. இதனால் மட்டுமே தான் அந்த கன்றுக்குட்டி வந்து பருவத்துக்கு வந்தாலும் சினை பிடிக்காமல் போகிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து கருதப்படும். நம்ம அப்படி சினைக்கு பருவத்துக்கே வந்தாலும் நம்ம கொண்டுட்டு போனால் என்ன சொல்லுவோம், அந்த மாட்டுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1. இன்னொரு பக்கம் வந்து கன்றுக்குட்டி வந்து தேராமல் இருக்குது, ரொம்ப குட்டையாக இருக்குது, கன்றுக்குட்டி வந்து சினை ஊசி போட்டாலும் இதை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் இப்போ நான் சொன்னல, இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கன்றுக்குட்டியை வந்து ஒரே ஒரு சினை ஊசியில் வந்து சினை பிடிக்க வைக்க முடியும். இது 100க்கு 100% கண்டிப்பாக இது உறுதியானது. ஒரே சினை ஊசியில் வந்து எப்படி வந்து கன்றுக்குட்டியை வந்து சினை பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சிந்திச்சு